அறிவுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் என் அன்பான மாணவ செல்வங்களுக்கும் உங்கள் அன்பான ஐயாவின் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி என்னும் இலக்கண பகுதியினை பார்த்தோம். நாம் சென்ற வகுப்பில் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி என்னும் இலக்கண பகுதியை பார்த்தோம். நாம் இவ்வகுப்பில் இருந்து தெரிந்து கொண்டது என்னவென்றால் சொல் என்றால் என்ன? சொல்லுனா என்ன? ஓர் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் பொருள் தருமாயின் அது சொல். ஓகே, சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன? சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன? மொழி, கிளவி, பதம். இப்போ சொல்லுனாலும் மொழினாலும் கிளவி என்றாலும் பதம் என்றாலும் ஒன்றுதான். இப்போ சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மொழி, கிளவி, பதம். ஓகே, இந்த சொல் எத்தனை வகைப்படும்? இந்த சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இந்த சொல் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகைப்படும். பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன? பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். மரம் பெயர்ச்சொல், மனிதன் பெயர்ச்சொல், சிங்கம் பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அப்ப வினைச்சொல் அப்படின்னா என்ன? வெரி குட். நாம் செய்யும் செயல், நாம் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வினைச்சொல் என்ன? நாம் செய்யும் செயல். நாம் அப்படின்னா எழுவாய், எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறித்து வரும் சொல் வினைச்சொல். நடந்தான், எழுதினான், வரைந்தான், ஓடினான், இது எல்லாமே என்ன சொல்? வினைச்சொல். இப்ப இடைச்சொல் அப்படின்னா என்ன? இடைச்சொல் தனித்து வருமா? வராது. இப்ப இடைச்சொல் எதனை சார்ந்து வரும்? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவதுதான் இடைச்சொல். இடைச்சொல் எதனை சார்ந்து வரும்? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவதுதான் இடைச்சொல். அப்ப உரிச்சொல் அப்படின்னா என்ன? வெரி குட். பெயர் சொல்லின் தன்மையை, பெயர் சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல். பெயர் சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல். இப்ப உரிச்சொல்லுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. வெரி குட். மாநகரம், மாமரம், உருமீன், இது எல்லாமே உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. உருமீன் அப்படின்னா பெரிய மீன். இப்ப மீன் அப்படின்னா பெயர் சொல், அதுவே பெரிய மீன் அப்படின்னா ரொம்ப பெரிய மீன். அப்ப அந்த பெயர் சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்துவதுதான் உரிச்சொல். ஓகே. இப்ப இரட்டை கிளவி அப்படின்னா என்ன? இரட்டை அப்படின்னா இரண்டு. வெரி குட். இரட்டை அப்படின்னா இரண்டு. கிளவி அப்படின்னா சொல், கிளவி அப்படின்னா சொல். இப்ப இரட்டை கிளவி அப்படின்னா இரண்டு சொற்கள், இரண்டு சொற்கள் இணைந்தே வருவதுதான் இரட்டை கிளவி. இரண்டு சொற்கள் இணைந்தே வருவதுதான் இரட்டை கிளவி. இச்சொற்களை பிரித்தால் பொருள் வெரி குட் தராது. இரட்டை கிளவி சொற்களை பிரித்தால் பொருள் தராது. படபட, தடதட, நரநர, பழப்பழ, இந்த சொற்களை பிரித்தோம் அப்படின்னா பொருள் தராது. அப்ப அடுக்கு தொடர்னா என்ன? ஒரே சொல், ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவதுதான் அடுக்கு தொடர். ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவதுதான் அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு, திரும்ப திரும்ப, வாழ்க வாழ்க, இது எல்லாமே என்ன சொல்? வெரி குட். அடுக்கு தொடர். இப்ப அடுக்கு தொடர்ல உள்ள சொற்களை பிரிப்போமானால் பொருள் தருமா தராது? வெரி குட், தரும். அடுக்கு தொடர்ல உள்ள சொற்களை பிரித்தால் பொருள் தரும். ஓகே. இந்த அடுக்கு தொடர்ல உள்ள சொற்கள் எத்தனை முறை அடுக்கி வரலாம்? எத்தனை முறை? 4 முறை அடுக்கி வரலாம். அடுக்கு தொடரில் உள்ள சொற்கள் எத்தனை முறை அடுக்கி வரலாம் அப்படின்னா 4 முறை அடுக்கி வரலாம். இப்ப இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடர்பு என்ன வேறுபாடு? இப்ப இரட்டை கிளவியில சொற்கள் இரட்டை சொற்களாகவே வரும், பிரித்தால் பொருள் தராது.
ஆனா அடுக்கு தொடர்ல ஒரே சொல் 4 முறை அடுக்கி வரும். பிரித்தால் பொருள் தரும். இது ரெண்டு தான் அதுக்குள்ள வேறுபாடுகள். இதெல்லாம் நம்ம எப்ப பார்த்தோம்? சென்ற வகுப்பில் பார்த்தோம். நம்ம இன்று பார்க்க இருப்பது என்ன? இயல் 7 உள்ள சிறு பஞ்சம் மூலம் என்னும் செய்யுள் பகுதியை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பார்க்கலாமா? இப்ப சிறு பஞ்சம் மூலம் அப்படின்னா பஞ்சம் பஞ்சம் அப்படின்னா என்ன? பாஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல ஹிந்தியில. பாஞ்சு அப்படின்னா 5, பஞ்சம் அப்படின்னாலும் 5. மூலம் அப்படின்னா என்ன? மூலம் அப்படின்னா வேர். 5 மூலிகையின் வேர்கள். 5 மூலிகையின் வேர்கள். அது என்னென்ன 5 மூலிகையின் வேர்கள் அப்படின்னா கண்டகத்திரி, சிறுவழுதுணை, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி. இதெல்லாம் என்னது? கண்டகத்திரி என்ன? கண்டகத்திரி அப்படின்னா என்ன? சிறுவழுதுணை அப்படின்னா என்ன? பெருமல்லி அப்படின்னா என்ன? சிறுமல்லி அப்படின்னா என்ன? நெருஞ்சி அப்படின்னா என்ன? இது எல்லாமே நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட மூலிகை. இதெல்லாமே மூலிகை செடிகள். இந்த மூலிகை செடிகள், இந்த 5 மூலிகை இருக்கு பார்த்தீங்களா? இந்த 5 மூலிகையின் வேர்களை ஒன்றாக்கி அதனை பொடி போல நசுக்கி அதனை பொடியாக்கி நாம் உண்போமானால் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தவித நோய்களும் வராது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப சிறு பஞ்சம் மூலம் அப்படின்னு ஏன் இந்த நூலுக்கு பெயர் வச்சாங்க அப்படின்னா, இப்ப பஞ்சம் அப்படின்னா என்ன சொன்னா 5, மூலம் அப்படின்னா என்ன? வேர். இப்ப 5 மூலிகையின் வேர்கள். என்னென்ன மூலிகையின் வேர்கள்? கண்டகத்திரி, சிறுவழுதுணை, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மூலிகையின் வேர்கள். இந்த 5 மூலிகையின் வேர்கள் நமது உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் போக்கும் தன்மை உடையது. அதுபோல இப்பாடலில் உள்ள 5 கருத்துக்கள் நம்மளுடைய மனிதனின் மனநோயை போக்கும் சக்தி உடையது. அதனாலதான் இப்பாடலுக்கு என்ன பெயரிட்டிருக்காங்க? சிறு பஞ்சம் மூலம். ஓகேவா? இப்ப இது ஏன் சிறு பஞ்சம் மூலம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க? இப்பாடலில் இப்ப பஞ்சம் அப்படின்னா என்ன சொன்ன? 5, மூலம் அப்படின்னா வேர். என்ன 5 மூலிகையின் வேர்கள் அப்படின்னா கண்டகத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மூலிகையின் வேர்களை பொடியாக்கி நாம் உண்போமானால் நமக்கு நமது உடலில் எந்தவித நோய்களும் அண்டாது. அதுபோல இப்பாடலில் உள்ள சிறுபஞ்சம் மூலம் என்னும் பாடலில் உள்ள 5 கருத்துக்கள், ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த 5 கருத்துக்கள் படி நாம் நடப்போமானால் நம்மளுடைய மனநோய் முற்றிலும் அழிந்துவிடும். அதனாலதான் இப்பாடலுக்கு சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த சிறுபஞ்சம் மூலம் பாடல்ல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 100 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்து பாடலையும் சேர்த்து மொத்தம் 100 செய்யுள்கள் இருக்கு. ஓகே, இந்த சிறுபஞ்சம் மூலம் எத்தனை அடிகளால் ஆனது அப்படின்னா ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளால் ஆனது. சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள ஒவ்வொரு செயலும் எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா 4 அடிகளை கொண்டது. அது எத்தனை கருத்துக்களை கூறும் அப்படின்னா 5 கருத்துக்களை கூறும். இந்த சிறுபஞ்ச மூலம் டேஸ் நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபஞ்ச மூலம் டேஸ் நூல்களுள் ஒன்று அப்படின்னா இது 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சிறுபஞ்ச மூலம் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அது என்ன 18 அப்படின்னா வெரி குட் 18. 18 அப்படின்னா 18 அப்படின்னு அர்த்தம். இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் எந்த காலத்தில் தோன்றியது? இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் எந்த காலத்தில் தோன்றியது அப்படின்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது களப்பிரர் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இது சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியதுதான் இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள். இது 18 நூல்கள்ல நீதி நூல்கள் எத்தனை, புறத்திணை நூல்கள் எத்தனை, அகத்திணை நூல்கள் எத்தனை, அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40,
திருக்குறள், திரிகடுகம், ஏலாதி, பழமொழி 400, ஆசார கோவை, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி. இந்த 11 நூல்களும் நீதி நூல்கள். இப்ப 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 17 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியும். எத்தனை? 11. 17 கீழ்கணக்கு நூல்களுள் நீதி நூல்கள் 11. அது என்னென்ன அப்படின்னா நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திரிகடுகம், ஏலாதி, பழமொழி 400, ஆசார கோவை, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி. இந்த 11 நூல்களும் என்ன நூல்கள்? நீதி நூல்கள். ஓகே, இதுல புறத்திணை சார்ந்த நூல் எத்தனை அப்படின்னா ஒன்னே ஒண்ணு. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல புறத்திணை நூல் எத்தனை அப்படின்னா ஒன்னே ஒண்ணு. அதுதான் களவழி 40. இப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள் உள்ள புறத்திணை நூல் எது அப்படின்னா களவழி 40. இப்ப அகத்திணை நூல் அப்படின்னா என்ன? கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, கைநிலை, திணைமொழி 50, திணைமொழி 150. இதெல்லாமே அகத்திணை நூல்கள். இப்ப 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அகத்திணை நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 6. அது என்னென்ன அப்படின்னா கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமொழி 150, கைநிலை. இந்த 6 பாடல்களும் அகத்திணை சார்ந்த நூல்கள். இப்பாடலை இயற்றியவர் யார்? யார்? வெரி குட், காரியாசான். சிறுபஞ்ச மூலம் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா காரியாசான். ஓகே, இதுதான் இந்த சிறுபஞ்ச மூலம் என்னும் நூலின் நூற்குறிப்பு இதுதான். இப்ப இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு நூலுக்கு ஏன் பெயர் வந்தது? பஞ்சம் அப்படின்னா 5, மூலம் அப்படின்னா வேர். 5 மூலிகையின் வேர்களே 5 மூலிகையின் வேர்களே பொடியாக்கி நாம் உண்போமானால் நம்மளுடைய உடலில் எந்தவித நோய்களும் வராது. அதுபோல இச்செய்யுள்ள எத்தனை கருத்துக்கள் இருக்கு? 5 கருத்துக்கள் இருக்கு. அந்த 5 கருத்துக்களையும் ஏற்று நாம் அதன்படி நடப்போமானால் நம்மளுடைய மனநோயை நீக்கும். நம்மளுடைய மனநோயை நீக்கும் சக்தி உடையது எதற்கு அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் பாடலில் உள்ள கருத்துக்களுக்கு. இப்ப சிறுபஞ்ச மூலம் பாடலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 100 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்து உட்பட 100 பாடல்களை கொண்டதுதான் சிறுபஞ்ச மூலம். ஒவ்வொரு பாடலும் எத்தனை அடிகளை கொண்டது? 4 அடிகளை கொண்டது. சிறுபஞ்ச மூலம் டேஸ் நூல்களுள் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இப்ப 17 கீழ்கணக்கு நூல்களுள் நீதி நூல்கள் எத்தனை? 11. புறத்திணை நூல்கள் எத்தனை? 1. அகத்திணை நூல் எத்தனை? 6. இப்ப சிறுபஞ்ச மூலம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? காரியாசான். ஓகே, நம்ம இப்ப காரியாசனை பற்றி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசான். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காரியாசான். இவருடைய இயற்பெயர் காரி. இவருடைய இயற்பெயர் காரி. இவர் செய்த தொழில் அடிப்படையில் இவரை ஆசான் என்றும் அழைப்பார்கள். அப்ப இவர் என்ன தொழில் செய்திருப்பார்? வெரி குட், ஆசிரியர் தொழில் செய்திருப்பார். ஆசான் என்றாலும் ஆசிரியர் என்றாலும் ஒன்றுதான். இப்ப காரி கூட்டல் ஆசான், காரியாசான். இவருடைய இயற்பெயர் என்ன? காரி. இவர் செய்த தொழிலின் அடிப்படையில் இவரை ஆசான் என்றும் அழைத்தார்கள். காரி கூட்டல் ஆசான், காரியாசான். புரியுதுங்களா? இப்ப இவருக்கு ஏன் காரியாசான் என்று பெயர் வந்தது? இவருடைய இயற்பெயர் காரி. இவர் செய்த தொழிலின் அடிப்படையில் இவரை ஆசான் என்று அழைத்தார்கள். காரி கூட்டல் ஆசான், காரியாசான். ஓகேவா? இவரை மா காரியாசான் என்றும் அழைப்பார்கள். காரியாசான் என்றாலும் மா காரியாசான் என்றாலும் ஒன்றுதான். ஓகேங்களா? இவர் பாத்தீங்கன்னா
மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனரின் மாணவர். இவர் யாருடைய மாணவர்? மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனரின் மாணவர் தான் நம்மளுடைய காளிதாசன். இவரும் ஏழாதி என்ற நம்ம 17 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தோம்ல, 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஏழாதி திணை மாலை 150 இந்த இரண்டு நூல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா கனி மேதாவியார். ஏழாதி திணை மாலை 150 இந்த இரண்டு நூல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா கனி மேதாவியார் அவர்களும் காளிதாசன் அவர்களும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. காளிதாசன் அவர்களும் கனி மேதாவியர் அவர்களும் ஒரே நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர்கள். இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் என்ன? 4ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்றும் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி என்றும் கூட சொல்வார்கள். ஓகே, நம்மளுடைய காளிதாசன் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பௌத்த சமயம், புத்த சமயம் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. ஆனா இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகே, இவ்வளவுதான் காளிதாசனை பற்றிய குறிப்புகள். இப்ப சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா காளிதாசன். இந்த காளிதாசனோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா காளிதாசன். இவருக்கு ஏன் காளிதாசன் என்று பெயர் வந்தது அப்படின்னா இவருடைய இயற்பெயர் காளி. இவர் செய்த தொழிலின் அடிப்படையில் இவரை ஆசான் என்றும் அழைப்பார்கள். காரி கூட்டல் ஆசான், காளிதாசன். ஓகே, இது இவருடைய பெயர் காரணம். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனி மேதாவியாரும் நெருங்கிய நண்பர்கள். யாரு? காளிதாசன் அவர்களும் கனி மேதாவியரும் சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள். இப்ப கனி மேதாவியார் எழுதிய நூல்கள் எது அப்படின்னா ஏழாதி திணை மாலை 150. இப்ப ஏழாதி என்ற ஒரு நூலையும் திணை மாலை 150 என்ற நூலையும் எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா கனி மேதாவியார். கனி மேதாவியார் அவர்களும் காளிதாசன் அவர்களும் சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள். இவர்கள் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்றும் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி என்றும் கூறுவர். ஓகே, இப்ப நம்மளுடைய காளிதாசன் எழுதிய ஒரு பாடலை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சிறுபஞ்ச மூலம் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டாம் நன்றென்றல் வனப்பு காளிதாசன். இந்த பாடல் மனப்பாட பாடல். அதனால நீங்க தெள்ள தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காளிதாசன். இப்ப கண்ணுன்னா நம்மளுடைய கண். வனப்பு அப்படின்னா அழகு. இப்ப கண்ணுக்கு அழகு எது? ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கண்ணுக்கு அழகு எது? கண்ணோட்டம் என்ன? இரக்கம் கொள்ளுதல். யார் மீது இரக்கம் கொள்ள வேண்டும்? நம்மளுடைய உறவினர்கள் மீது, நம்மளுடைய சொந்தக்காரர்கள் மீது, நம்மளுடைய அப்பா அம்மா மீது, நம்மளுடைய தம்பி தங்கை மீது, அவங்க மீது தானே இரக்கம் கொள்ள வேண்டும். சரிதானே? தவறு. இரக்கம் கொள்ளுதல் அப்படின்னா உலகில் பிறந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களின் மீதும் இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். இப்ப நம்ம ஒரு வழியா நடந்து போறோம். ஒரு நீர் தொட்டில ஒரு எறும்பு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணோம்?
அங்க போயிட்டு ஜாலி எறும்பு நல்லா உயிருக்கு போராடுது அப்படித்தானே செய்யணும். அப்படி செய்யக்கூடாது. அந்த எறும்பினை நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்ற வேண்டும். அந்த எறும்பை நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்ற வேண்டும். ஏன்னா காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும், நாம் காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவி பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களை காப்பாற்றும். இப்போ இரக்கம் கொள்ளுதல், இப்போ கண்ணோட்டம்னா என்ன, இரக்கம் கொள்ளுதல். நம்ம கடையில் வள்ளல்கள் பற்றி சொல்லியிருக்கோம். பாரி, ஊரி, காரி, அதியமான். இப்போ அதியமான்ட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான், ஔவையார் என்ன கொடுத்தாங்க, நெல்லிக்கனி கொடுத்தாங்க. அது சாதாரண நெல்லிக்கனியா? அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இறப்பு என்பதே இல்லை. அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நெல்லிக்கனியை யார் கொடுத்தா, ஔவையார். யாருக்கு கொடுத்தாங்க, அதியமானுக்கு கொடுத்தாங்க. ஆனா அதியமான் அதை என்ன பண்றாரு, தான் உண்ணாமல் அந்த சாகா மருந்தான அந்த நெல்லிக்கனியை ஔவையாரிடமே கொடுத்தார். ஔவையார் அவர்களே, நான் உண்டேன், இதை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா நான் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் வாழும் மக்கள் தான் சிறப்பு பெறுவார்கள். ஆனா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற வரைக்கும் என்னுடைய மொழியானது வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்ட்டு அந்த அரிய நெல்லிக்கனியை யார் கொடுத்தா, அதியமான் ஔவையார்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து சொல்லுவாங்க, நம்ம பாரி கேள்விப்பட்டீங்களா? கடையில் வள்ளல்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாரி. இந்த பாரி என்ன பண்றாரு, ஒரு தேர்ல போயிட்டு இருக்காரு. தேர்ல பாரி என்ன பண்றாரு, ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. அவ்வாறு ஊர்வலம் இந்த நாடு நகரெல்லாம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முல்லை கொடி இருக்குல்ல, நம்ம வீட்டில் இந்த முல்லை பூலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முல்லை கொடி என்ன பண்ணுது, அப்படியே நிற்க முடியாம அப்படியே தாவிட்டு வருது. அந்த முல்லை கொடியானது படர்ந்து போகும் பார்த்தீங்களா, அது மேல ஒரு பிடிமானம் இல்லாம அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்கு. பாரி என்ன பண்றாரு, ஐயோ ஒரு உயிர், அதுவும் ஒரு உயிர் தான், ஒரு உயிர் வந்து நிற்க இடமில்லாமல் அது தனது உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த தேரை அந்த முல்லைக்காக கொடுத்து சென்றான். அதனால முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம அந்த வல்வில் ஓரியை பத்தி பார்த்தோங்களா? இந்த வல்வில் ஓரியின் அம்பிலிருந்து, அந்த வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பானது மான், யானை, மான், புலி, பன்றி, உடும்பு எல்லாம் கொன்றது அப்படின்னு பார்த்தோமா? அதான் வில்வித்தையில் சிறந்தவன் வல்வில் ஓரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர் வீரத்துல மட்டும் கிடையாது, கொடை பண்பிலும் சிறந்தவர். அவர் ஆட்சி செய்த பகுதி எது அப்படின்னா நம்மளுடைய கொல்லிமலை. அங்க வாழ்ந்த அந்த புலவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது கொல்லிமலை வாழ்ந்த புலவர்களுக்கு தனது நாட்டையே அன்பாக பரிசாக அளித்தவன் யார் அப்படின்னா வல்வில் ஓரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுடைய கடையில் வள்ளல்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும், வீரத்திலும் சரி, கொடை பண்பிலும் சரி சிறந்தவர்கள். அதனாலதான் நம்ம எதுக்கு எடுத்தாலும் கடையில் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிடுது. ஓகே, இப்ப கண்ணுக்கு அழகுன்னா இரக்கம் கொள்ளுதல். நமக்கு தெரிந்தவர்கள் மட்டும் இல்ல, தெரியாதவர்கள் மீதும் நம்ம என்ன செய்ய வேண்டும், அன்பு காட்டுதல் வேண்டும், இரக்கம் கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான் கண் வனப்பு கண்ணோட்டம். இப்ப கண்ணுக்கு அழகியது இரக்கம் கொள்ளுதல். யார் மீது, மற்றவர்கள் மீது, உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களின் மீதும் இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். அடுத்த பாருங்க, கால் வனப்பு செல்லாமை. கால் வனப்பு செல்லாமை. கால் அப்படின்னா நம்மளுடைய கால். நம்மளுடைய காலுக்கு அழகு எது, வனப்பு அப்படின்னா அழகு. இப்ப காலுக்கு அழகு எது, செல்லாமை. எங்க, பள்ளிக்கு செல்லாமை, படிக்க செல்லாமை. அந்த செல்லாமையா அது இல்ல. காலுக்கு அழகு எது அப்படின்னா பிறரிடம், மற்றவர்களிடம் பொருள் வேண்டி செல்லாமை. இதுதான் காலுக்கு அழகு அப்படிங்கிறது. காலுக்கு அழகு எது, மற்றவர்களிடம் பொருள் ஏந்தி, ஐயா என்கிட்ட உண்ண உணவு இல்லை, என்னிடம் உண்ண உணவில்லை, கொஞ்சம் உணவு தாருங்கள், என்னிடம் பணம் இல்லை, கொஞ்சம் பணம் தாருங்கள் அப்படின்னு மற்றவர்களிடம் கையேந்தி செல்லாமை, பொருள் வேண்டி செல்லாமை தான் தன்னுடைய காலுக்கு அழகு. இப்ப நம்முடைய காலுக்கு அழகு மற்றவர்களிடம் பொருள் வேண்டி செல்லாமை. மற்றவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடாது, மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் அளவுக்கு தன்னை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அடுத்த பாருங்க,
என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். என் வனப்பு அப்படின்னா என்னுடைய வனப்பு. எனக்கு அழகு எது அப்படின்னா நான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறேன். ஒரு 100 பேருக்கு முன்னாடி இந்த பொருள் நான் கண்டறிந்தது, இந்த பொருளை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அதுல உள்ள செயல்பாடுகள் அனைத்தையும் தெள்ள தெளிவாக அச்சம் இல்லாமல் சொல்ல வேண்டும். அதான் என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல். இப்ப நம்ம திருவிளையாடலை பார்த்துருக்கீங்களா? நம்ம நாகேஷ் சிவாஜி நடிச்ச படம் பயங்கரமா இருக்கும். இந்த திருவிளையாடல அரசவையில ஒரு கூட்டம் நடக்கும். அந்த செண்பக பாண்டியன் தான் நாட்டோட அரசன். அந்த அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்து, பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையாவே மனம் இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த அரசனுக்கு ஒரு பெருத்த சந்தேகம் வரும். அரசனுடைய சந்தேகத்தை போக்க வேண்டியது யாருடைய கடமை? அந்நாட்டில் வாழும் மக்களின் கடமை. இப்ப அரசன் என்ன பண்ணுவாரு? அரசவையில அறிவிப்பார், புலவர்களே, மக்களே, எனக்கு மாபெரும் சந்தேகம் வந்துருச்சு. பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையாவே மனம் இருக்கா இல்லையா? இந்த சந்தேகத்தை தீர்ப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் அறிவிக்கப்படும், வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சது. 1000 பொற்காசுகள் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறையில நம்ம வேலைக்கு போகவே வேண்டாம், அவ்வளவு பொன்னாலான காசுகள் தான் பொற்காசுகள். ஓகேவா? இதை நம்ம தர்மி அப்படின்னு ஒரு நாகேஷ் கேள்விப்பட்டீங்களா? அவர் அங்கே தர்மி கேரக்டர்ல இருப்பாரு. அவரு கேட்டோடனே நான் மதுரைக்கு பார்த்தீங்களா, மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோயில், அதில் சொக்கநாதர் சிவன் கோயில், அங்கே சொக்கநாதர் போய் வேண்டுவார். சுக்கா 1000 பொற்காசு அப்படின்னு வேண்டுவார். உடனே அந்த இறைவன் என்ன பண்ணுவாரு? அந்த தர்மி முன்னாடி தோன்றி, தர்மி அவர்களே, இந்த பாடலை நீங்கள் எடுத்து போய் கொடுங்க, அரசவையில் உங்களுக்கு நிச்சயம் 1000 பொற்காசுகள் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நாகேஷ் என்ன பண்ணுவாரு? சொக்கநாதத்தை கேட்பாரு, சொக்கா, இந்த பாடலை நான் எடுத்து போய் தரேன், 1000 பொற்காசுகள் கொடுத்தாங்கன்னா அதை நான் வச்சுக்கிறேன், அடி எது கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு கேட்குறப்ப அந்த சொக்கநாதர், அந்த இறைவன் சொல்லுவாரு, அடி எதுவும் கொடுக்க மாட்டாங்க, நீ சென்று வா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் நாகேஷ் என்ன பண்ணுவாரு? அந்த அரசவைக்குள்ள போவார். அரசவைக்குள்ள போய் அந்த அரசன்கிட்ட தான் எடுத்துட்டு வந்தாரு அந்த பாட்டு, ஏற்றி கொண்டு வரவில்லை, எடுத்துட்டு வந்தார்ல அந்த பாடலை போய் அந்த செண்பக பாண்டியன் கொடுப்பாங்க. இந்த செண்பக பாண்டியன் வாங்கி படிப்பார். கொங்குதே வாழ்க்கை அஞ்சுரை துன்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு அந்த பாடலோட வரிகள். இந்த பாடலை படித்தோடனே செண்பக பாண்டியனோட மன சந்தேகம் போய்விடும். உடனே அவர் என்ன பண்ணுவாரு? யாரையே அந்த 1000 பொற்காசுகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பொற்காசுகளை கொண்டு வந்தோடனே இவர்கிட்ட இப்படி கொடுக்க போவார் பாரு, தர்மி இப்படி கையேந்துவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? அந்த அரசன் கொடுக்க போவாரு. அப்ப நக்கீரர், அரசே கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? நக்கீரன் சொல்றாரு, அரசே கொஞ்சம் பொறுங்க. தர்மி கேட்பாரு, புலவரே, இப்பாடலை ஏற்றது யார் அப்படின்னு கேட்பாரு. உடனே அங்க தர்மி என்ன சொல்லியிருப்பாரு? ஆம், நான் தான் ஏற்றினேன், நானே ஏற்றினேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இப்பாடலில் உள்ள சொற்களுக்கு பொருள் கூறி பரிசை பெற்று செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப பாடலை நம்ம ஏற்றணும் அப்படின்னா அந்த பாடலுக்கு பொருள் தெரியும். இப்ப நான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதை எவ்வாறு கண்டுபிடித்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த தர்மிக்கு தெரியுமா? ஏன்னா தர்மி அந்த பாடலை எழுதலை. இப்ப தர்மிக்கு அந்த பாடலோட பொருள் கேட்கிறாரு. யாரு? நக்கீரர் கேட்கிறாரு. தர்மிக்கு அந்த பாடலோட பொருள் தெரியல. அவர் உடனே தர்மி சொல்லுவாரு, அதான் அரசனுக்கே புரிந்து விட்டது, பிறகு உமக்கு என்ன, நான் 1000 பொற்காசுகள் வாங்கிட்டு போறேன் அப்படின்னா. உடனே நக்கீரர் சொல்லுவார், இந்த பாடலில் நீ இயற்றிய பாடலில் பிழை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே அங்க அவையில் இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? சிரிக்க ஆரம்பிச்சுவாங்க. இவர் அப்படியே பயந்து என்ன பண்ணுவாரு? கோயிலுக்கு ஓடிவார். அங்க போனோன்னா இறைவன்கிட்ட வேண்டிவார், ஐயோ நான் உங்க பாட்டு கேட்டனா ஏன் என்னை கொடுத்து அறவர புலவர்னு சொன்னாங்க, இப்ப என்ன புலவரா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பயங்கரமா போய் புலம்புவார். உடனே அங்க சொக்கநாதன் என்ன பண்ணுவாரு? கண்முன் தோன்றி என் பாடலில் எவன் பிழை என்று சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அரசவைக்கு வருவாங்க. நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் பயங்கர வாதம் நடக்கும். இப்ப நக்கீரர் சொல்லுவார், பெண்களின் கூந்தலில் இயற்கையாகவே மனம் இல்லை அப்படின்பாரு. சிவன் சொல்வார்,
பெண்களின் கூந்தலில் இயற்கையாகவே மனம் உண்டு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பயங்கர வாதாடுவாங்க. வாதாடம் இறுதியில பாத்தீங்கன்னா நக்கீரர் சிவன் என்ன பண்ணுவாரு, நெற்றிக்கண்ணால் எரித்து விடுவார். நான் ஏன் இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, இப்ப நக்கீரர் சிவபெருமான் கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் சிவபெருமான் பதில் சொல்லுவார். ஏன்னா பாடலை இயற்றியது யாரு, சிவபெருமான். இப்ப நம்ம ஒரு பாடலை இயற்றணும் அப்படின்னா, நான் ஒரு கவிதை எழுதுறேன் அப்படின்னா, யாரு அந்த கவிதையோட பொருள் கேட்டாலும் பயம் இல்லாமல் தெளிவாக சொல்ல வேண்டும். அப்பதான் நான் ஒரு கவிஞன். ஓகேவா? இப்ப நீங்க மாணவர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு ஆராய்ச்சியாளர். ஓகே, நீங்க ஒரு ஆராய்ச்சியாளர். நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, வெளியிலிருந்து நான் வந்து கேட்கிறேன், இந்த பொருளை எவ்வாறு கண்டறிந்தார், இதனுடைய பயன் என்ன, இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு நான் கேட்டா நீங்க என்ன பண்ணணும், இப்பொருளை நான் தான் கண்டுபிடிச்சேன், இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, இது என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு தெள்ள தெளிவா எந்தவித அச்சமும் இல்லாம சொல்லணும். அதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப என் மனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் அப்படின்னா, நான் கண்டுபிடித்த இந்த பொருளுக்கு, நான் கண்டறிந்த இந்த பொருளுக்கு இவ்வளவுதான் விலை, இதனுடைய பயன் இதுதான், இதனுடைய தீமைகள் இதுதான் அப்படின்னு நம்ம தெள்ள தெளிவா சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சிக்கான அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பண் வனப்பு. பண்ணுனா என்ன, நம்ம சாப்பிடுவோம்ல அந்த பண்ணு தானே, நம்ம சாப்பிடுவோம்ல பண், அந்த பண்ணு இல்ல. இந்த பண் அப்படின்னா இசை அப்படின்னா, பண் என்றால் இசை என்று அர்த்தம். பண் வனப்பு கேட்டால் நன்று என்று. அந்த இசைக்கு அழகு என்ன, கேட்கிறவங்கெல்லாம் ஆஹா இந்த பாடல் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த இசை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்ப வர பாடல்களை கேட்குறீங்களா, அவ்வளவு சவுண்டு, பாடல் வரிகள் குறைவாகவும் பாடலின் ஓசை அதிகமாகவும் உள்ளதுதான் இப்போ உள்ள பாடல்கள். ஓகே, இப்ப பண்மணப்பு. பண்மணப்பு கேட்டால் நன்று என்றால், அப்ப இசைக்கு அழகு எது, அதை கேட்பவர்கள் அழகாக இருக்கிறது, மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு பிறகு அதை என்ன பண்ணணும், புகழ்ந்து சொல்லணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கிளர் வேந்தன். வேந்தன் அப்படின்னா யாரு, அரசன். வேந்தன்னா யாரு, அரசன். ஒரு நாட்டோட அரசனுக்கு என்ன அழகு, கிளர் வேந்தன் தன்னாடு, தன்னாடு வாட்டான் நன்றென்ற வனப்பு. ஒரு நாட்டோட அரசனுக்கு எது அழகு, தன் நாட்டில் வாழும் மக்கள் அனைவரையும், தன் நாட்டில் வாழும் மக்கள் அனைவரையும் இந்த அரசன் வருத்தம் அடைய செய்ய மாட்டான் அப்படின்னு யார் சொல்லணும், நாட்டு மக்கள் சொல்லணும். எங்க நாட்டை ஆளும் எங்க நாட்டின் அரசன் எங்களை யாரும் துன்புறுத்த மாட்டான், எங்களை யாரும் வருத்தம் அடைய செய்ய மாட்டான் அப்படின்னு நாட்டு மக்கள் சொல்லணும். அதுதான் யாருக்கு அழகு, ஒரு நாட்டோட அரசனுக்கு அழகு. இப்ப இந்த மனுநீதி சோழன் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம இந்த பூம்புகார ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா மனுநீதி சோழன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் போயிட்டு வருவார். அவ்வாறு மனுநீதி சோழன் ஊர்வலம் போறாரு. அவர் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாம அவர் சென்ற தேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பசுவோட கன்று என்ன பண்ணுச்சு, அடிபட்டு இறந்தது. நல்லா கவனிக்கணும். அந்த மனுநீதி சோழன் என்ன பண்றாரு, அந்த ஊரை அப்படியே நகர்வலம் சுற்றி வர்றாரு. அவ்வாறு வரும்போது இடையில யாருமே வரமாட்டாங்க. இப்போ அரச வீட்டுல அரசன் மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. ஓகேவா? அவ்வாறு இவர் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பசுவோட கன்று என்ன பண்ணுது, அவரே அறியாமல் தெரியாமல் நடந்த தவறு. ஓகே, அந்த தேருக்குல அந்த தேர்காலில் பட்டு இறந்துருது. ஆனா அவருக்கு தெரியல. அவர் வேற என்ன பண்றாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. போய் வீட்டுல இருக்காரு. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மணி ஒன்று இருக்கும், ஆலய மணின்னு சொல்லுவாங்க. அந்த மணியை போல அடிக்குது. எது அப்படின்னா பசு. அந்த பசு பார்த்தீங்கன்னா அந்த மணியை பயங்கரமா அடிக்குது. அந்த மணி சத்தம் கேட்ட உடனே, அந்த ஓசை கேட்ட உடனே அரசன் என்ன பண்றாரு அப்படின்னா அரண்மனையிலிருந்து வெளியில வந்து பாக்குறாரு. யாராவது இந்த நேரத்துல இந்த மணி அடிப்பது அப்படின்னு பார்த்தா ஒரு பசு என்ன பண்ணுது, அந்த நம்ம அதனுடைய பல்லு இருக்குல்ல, அந்த பல்லுல கயிற்றை பிடித்து கொண்டு அடிக்குது. இந்த மணி ஓசை பயங்கரமா எல்லா இடத்துலையும் கேட்குது. உடனே இங்கேருந்து அரசன் வர்றாரு. யாரு, இந்த மனுநீதி சோழன் வர்றாரு. வந்து பசுக்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, நீயே இந்த நேரத்துல இந்த மணியை அடிக்கின்றாய் அப்படின்னு கேட்கும்போது அந்த பசு சொல்லுது, என்னுடைய குழந்தையை நீ கொன்று விட்டாய், என்னுடைய குழந்தையை நீ தேர் சக்கரத்தில் விட்டு கொன்று விட்டாய்,
அதற்கு பதிலாக நீ உன்னுடைய குழந்தையை அதே தேர் சக்கரத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம செய்வோமா? நம்ம ஒரு நாட்டோட அரசனா இருந்தா தன்னுடைய பிள்ளையை கொல்லுவோமா? கொல்ல மாட்டோம். ஆனா அந்த அரசன் என்ன பண்ண அப்படின்னா, சரி நான் செய்தது என்னுடைய தவறு தான், இதை நான் அறியாமல் செய்த தவறு, இருந்தாலும் உனக்கு சரியாக நீதி வழங்க வேண்டும் என்பதால் நான் என்னுடைய குழந்தையை தேர் சக்கரத்தில் ஏற்றி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை தளபதியை கூப்பிடுறாரு. படை தளபதி அவர்களே, நீங்க என்ன பண்றீங்க? என்னுடைய மகனை சாலையில் படுக்க வைத்து அந்த தேர் சக்கரத்தை ஏற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மந்திரி செய்வாங்களா? படை காவலன் செய்வாங்களா? யாருமே ஐயா நாங்கள் உங்கள் வீட்டு உணவை சாப்பிட்டவர்கள், இந்த உப்பு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, நான் உங்களுக்கு விசுவாசமானவர்கள், நான் உங்கள் வாரிசை கொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே போயிடுவாங்க. இறுதியா மனுநீதி சோழன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த தேர்ல அவரே ஏறி தன்னுடைய மகனை அதே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொள்வார். ஓகே, பசுக்காக, ஒரு பசுவின் கன்றிற்காக தன்னுடைய மகனையே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொன்றவன் யார் அப்படின்னா மனுநீதி சோழன். அவ்வளவு சிறப்பு மிக்க அரசர்கள் வாழ்ந்த நாடு தான் நம்மளுடைய நாடு. இப்போ ஒரு அரசனுக்கு அழகு எது அப்படின்னா, ஒரு பசுக்கு வந்த துயரையே தன்னுடைய துயரை நினைக்கிறான் அப்படின்னா மக்களுக்கு வந்த துயரை அவன் என்னவாக நினைப்பான் என்று நினைத்து பாருங்கள். அப்போ ஒரு அரசனுக்கு அழகு எது? தன் நாட்டில் வாழ அனைத்து மக்களும் வருத்தமடைய செய்யக்கூடாது, அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வழிவகை செய்ய வேண்டும். அவன்தான் ஒரு நாட்டோட அரசன். அதுதான் ஒரு அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பாடலோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. கண்ணுக்கு அழகு எது? இரக்கம் கொள்ளுதல் மற்ற உயிர்கள் மீது, உலகில் பிறந்த அனைத்து உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். கால் வனப்பு செல்லாமை, காலுக்கு அழகு எது? பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல். என்னுடைய ஆராய்ச்சிக்கு அழகு எது அப்படின்னா, இதுதான் அதனுடைய பயன்கள், இதுதான் அதனுடைய விளைவுகள், இதனுடைய விலை இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம உறுதிப்பட கூறுதல் தான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. பண் வனப்பு, இசைக்கு அழகு எது அப்படின்னா, கேட்டால் நன்றெங்கள், அதை கேட்பவர்கள் அழகாக இருக்கு, நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்கிறவங்க சொல்லணும். கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஒரு நாட்டோட அரசனுக்கு எது அழகு அப்படின்னா, அந்நாட்டில் வாழும் மக்கள் அனைவரும் எங்கள் அரசன் அருமையானவன், எங்கள் அரசன் எங்களுடைய குறைகளை அறிந்து அதை சரி செய்பவன், எங்களுக்கு ஒன்று என்றால் வந்து நிற்பவன் அப்படின்னு நாட்டோட மக்கள் அரசனை புகழ வேண்டும். அவ்வாறு அரசன் வாழ வேண்டும். அதுதான் ஒரு நாட்டின் அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாடல் எத்தனை கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க? 5 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் எத்தனை அடிகளை கொண்டது? 1 2 3 4 அடிகளை கொண்டது. ஓகே, இதுல என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க? கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, அடுத்தது ஆராய்ச்சிக்கு அழகு உறுதிப்பட கூறுதல், அடுத்தது இசைக்கு அழகு கேட்பவர் நன்றென்றல், அரசனுக்கு அழகு தன் நாட்டில் வாழும் மக்களை வருத்தாமை. இது 5 கருத்துக்களை கூடிய ஒரு நூல் தான் இது சிறு பஞ்ச மூலம். அதனாலதான் இந்த நூலின் பேரே சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பாடல உள்ள சொற்பொருள் பாருங்க. வனப்பு அப்படின்னு என்ன சொன்ன? அழகு. வேந்தன் அப்படின்னு யாரு? அரசன். கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல். இத்துணை இவ்வளவுதான். வாட்டான் வருத்த மாட்டான். பண் இசை. ஓகே, இப்போ உங்களுக்கு சிறுபஞ்ச மூலம் பாடலின் பொருள் புரிஞ்சிருக்காங்க. பொருள் உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பாடல், இந்த செய்யுள் பாடல் மனப்பாட பாடல் நல்லா உடல பார்த்துங்க. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல்,
பண் வனப்பு கேட்டால் நன்றென்றல் கிளவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசான். ஓகே, இந்த பாடல் செவில் பாடல். இதை நல்லா நீங்க எழுதி பார்க்கணும். இதில் உள்ள பாடலோட பொருள்களை எடுத்து நாமும் அதன்படிதான் வாழ வேண்டும். ஓகே, நம்ம இன்னைக்கு இயல் 7 உள்ள சிறுபஞ்சம் மூலம் என்னும் பாடலின் ஆசிரியர் பற்றியும் பாடலின் பொருளையும் அதனுடைய பாடலை எவ்வாறு வாசித்து படிக்கலாம் என்பதையும் நாம் இன்று தெரிந்து கொண்டோம். ஓகே, நான் இத்துடன் ஒரு பணித்தாள் ஒன்றையும் இணைத்து அனுப்புகிறேன். நீங்கள் அதற்கான விடையினை சரியாக எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இச்செய்தியில் பாடப்பகுதியில் உள்ள அந்த ஒரு மதிப்பெண் வினாவிற்கான விடையினை உங்களுடைய HW நோட்டிலையும் குறு வினாவிற்கான விடையினை உங்களுடைய CW நோட்டிலையும் எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.